ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி தான். என்கிட்ட நிறைய பேர் இன்ஸ்டா டிஎம்ல வந்து கேட்டிருந்தீங்க எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க கேட்ட எல்லா ரெசிபியுமே நான் கண்டிப்பா ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். நம்ம சேனலை நியூவா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ப்ரௌனி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஆர் காம்பவுண்ட் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அது கூட 25 கிராம் பட்டர் ஆட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணி தனியா வச்சுக்கலாம். இப்போ ட்ரை இன்கிரியன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 10 கிராம் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபுல் மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பேக்கிங் பவுடர் இல்லாம எக்லெஸ் ப்ரௌனி நல்லாவே வராது. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 70 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைதா வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு ராகி ஃபிளவர், வீட் ஃபிளவர் தான் ஆட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 3 டைம் சேவ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பட்டர் சாக்லேட் மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் மிக்சரை நான் இன்னொரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன். ஏன்னா அந்த பவுல் வந்து பத்தல, அதனாலதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா தான் போட்டிருக்கேன். இப்போ இது கூட 100 கிராம் கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் வச்சு பண்ற எக்லெஸ் ப்ரௌனி டேஸ்ட் உண்மையா சூப்பரா இருக்கும். நான் கேர்ட் வச்சுலாம் ப்ரௌனி ட்ரை பண்ணிருக்கேன், பட் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இல்ல. இப்போ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டு சும்மா அது வந்து கம்பைன் ஆனா போதும், அந்த அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு மாதிரி திக்கா ஆயிடும் பேட்டரு. மிக்ஸ் பண்ணக்கு அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ட்ரை இன்கிரியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. 3 or 4 பேட்சஸா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மிக்ஸ் பண்றதுக்கு, இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ஸ்லோவா மிக்ஸ் பண்ணுங்க. நான் மிக்ஸ் பண்ற மாதிரி வீடியோல கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்க ரொம்ப ஃபாஸ்டா மிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரௌனி டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். ஸோ வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பேட்டர் ரொம்ப திக்கா இருந்துச்சு அப்படின்னா அது கூட மில்கோ இல்ல வந்து ஹாட் வாட்டரோ ஊத்தி நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேட்டரை. மில்க் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். இந்த டைம்ல நீங்க வந்து ஸ்பாச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து வரும். உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஸ்மூத்தா வந்திருக்கு பாத்தீங்களா. ரிப்பன் கன்சிஸ்டன்சில வரணும். இதுதான் வந்து ப்ரௌனிக்கு பெர்ஃபெக்ட் டெக்ஸ்சரு. நீங்க பேட்டர் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பாச்சுலா எடுத்து பாருங்க, அது ரிப்பன் கன்சிஸ்டன்சில வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ப்ரௌனி சக்சஸ் தான். நான் ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு 6 inch டின்னர் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இந்த பேட்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து டேப் பண்ணி ஃபுல்லா 4 சைட்ஸுமே ஈக்குவலா ஆகுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இத 180 டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் ராடம் ஆன் பண்ணிட்டு 25 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா ஒரு ப்ரௌனி ரெடி ஆயிடும். இந்த ப்ரௌனி வந்து நான் பீஸ் போட்டு காட்டல, ஏன்னா எனக்கு வந்து இது ஒரு ப்ரௌனி ஸ்லாப் ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதனால நான் கட் பண்ணாம அப்படியே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இப்ப பேக் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஷைனியா அந்த ஃபஜ்ஜியா வந்திருக்கு பாருங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இன்ஸ்டால ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க ப்ரௌனி ஸ்லாப் பண்றதுக்கு பட்டர் பேப்பர்ல இருந்து எப்படி போர்டுக்கு சேஞ்ச் பண்றது ப்ரௌனிய அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, புரியும். ஃபர்ஸ்ட் போர்டு எடுத்து ப்ரௌனி மேல வச்சு அப்படியே டர்ன் பண்ணீங்க அப்படின்னா பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்க 5 ஃபிங்கர்ஸை நல்லா இது பண்ணிட்டு அதுக்கு மேல ப்ரௌனியை வச்சுட்டு மறுபடியும் நீங்க அப்படியே இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்து வந்துடும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும், ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.